பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். உலகளாவிய நெருக்கடியிலும் நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வேண்டுமென்றே அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாவது: காங்கிரஸைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் லோக்சபாவில் பேசும்போதெல்லாம் அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளார். ஒவ்வொரு காலாண்டிலும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் உலகின் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. இதை பல கணிப்புகளும் அறிக்கைகளும் உறுதிப்படுத்துகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் மற்றும் சமையல் கேஸ் விலை உயர்ந்துள்ளது. அது மட்டுமின்றி உலகளாவிய கப்பல் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலும் மத்திய அரசு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்துள்ளது. ஆனால் இவை எதையும் ராகுல் உணர்ந்து பேசுவதில்லை. போர் போன்ற நெருக்கடியான காலங்களிலும் இந்தியாவால் எட்டப்பட்ட சாதனைகளை அவர் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். அவர் கூறுவது போல நம் நாட்டில் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. கடந்த 12 ஆண்டுகால மத்திய பாஜக ஆட்சியில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் வறுமை கணிசமாக குறைந்துள்ளது. மத்திய அரசு சார்பில் கர்நாடகாவுக்கு வழங்கப்படும் நிதி முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது 5 மடங்கு உயர்ந்துள்ளது. 2047க்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவது நம் இலக்கு மட்டுமல்ல, அது அனைவரின் கூட்டு பொறுப்பும் கூட என அவர் பேசினார்.